ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற நல்லா நம்ம என்ன செய்தோம், ஆராதித்தோம், பாட்டு படித்தோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். என்னதை கொண்டு பேச போகிறார் என்று நம்மளுக்கு என்ன செய்யணும், செபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு என் கூட நீங்கள் பேசுங்கப்பா. இவ்வளோ பிரச்சனைகள்லையும் போராட்டங்கள்லையும் நம்ம செய்திருக்கோம், வந்திருக்கோம். ஆண்டவர் எனக்காக ஏதாவது பேச மாட்டாரா, ஒரு தைரியத்தின் ஆவி எனக்கு தர மாட்டாரான்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கோம், வந்திருக்கோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏக்கத்தோடு வந்திருப்போம். யாரும் நம்ம எல்லாரும் என்ன செய்யலை, சும்மா இங்கே வந்து உட்கார வரல. ஏதோ ஒரு தேர்விலோட நம்ம இருதயத்தில் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு வந்து உட்கார்ந்துருக்கோம். கர்த்தர் நம்மளோட என்ன செய்யணும், பேசணும். கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், பேசி நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வதித்து அனுப்பணும். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோமா. எசப்பா நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. சகோதரி மூலம் அப்பா நீர் பேசையா, எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் தேர்வுகளை உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவர் ஹல்லேலூயா. அடையாளை மூடி மறைங்க தகப்பனே. அப்பா நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்பா நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. நாவில் அதிகாரங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேசுகிறது நீங்கள் அல்ல நான் என்று சொன்னீங்களப்பா. அப்பா நீங்க பேசுங்கப்பா. அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் தகப்பனே. லிதியாவின் உள்ளத்தை திறந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் திறந்தருளுங்கப்பா. அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் போகணும் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கணும் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் கேட்டுட்டு அதை விட்டுட்டு போகக்கூடாது ராஜா. அதை சுமந்து கொண்டு சென்று ராஜா அதை அபியாசத்தில் படுத்தி ஹல்லேலூயா நாங்கள் செபித்து அதை கர்த்தாவை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன். சோதரிக்கு அடியாளை மூடுங்க, நீங்க வெளிப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போமா. யாத்திராகமம் 23:20. நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்னால யார் போறா? கர்த்தர். நான் என்ன செய்வேன், உனக்கு முன்னால் நானே செல்வேங்க. எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு முன்னால் நான் என்ன செய்வேன், போவேன். உங்கள் வழிகளில் எல்லாம் நான் உனக்கு முன்னாடி என்ன செய்துக்கிட்டு இருப்பேன், போய்கிட்டு தான் இருப்பேன். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கடை நம்ம வியாபாரம் பண்ணுறாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, விவசாயம் பண்ணினாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி சென்றாதான் அதில் நம்மளுக்கு என்னது வரும், ஆசீர்வாதம் வரும். அவர் நம்மளுக்கு முன்னாடி செல்லலைன்னா அது பூஜ்யமாக தான் இருக்கும். அவர் நம்மளுக்கு என்ன செய்யணும், முன்னாடி போகணும். அதனால கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் என்ன செய்ய நினைத்துக்கொள். நம்ம போகிற வழியில அவர் நம்மளுக்கு முன்னாடி போகணும்னா நம்ம என்ன செய்யணும், அவரை நினைத்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் படகுல இருந்தார், சீடர்கள்லாம் படகுல தான் இருந்தாங்க. அவரோட பேசல, அவரோட அவங்க உறவாடல. அவர் என்ன செய்துட்டாரு,
தூங்கி போயிட்டார். தூங்கி போதனால படகு என்ன செய்ச்சு? அமல போச்சு. அப்போ நம்ம கர்த்தரோட பேசிக்கிட்டே போனாதான் அவரும் நம்மளோட என்ன செய்வாரு? சேர்ந்து நம்மளோட என்ன செய்வார்? பேசிக்கிட்டு வருவார். அப்போ நம்ம போகும்போதுல எந்த இடத்துக்கானாலும் சரி, நீங்க ஒரு புதுசா ஒரு காரியத்துக்கு போறீங்களா, முதலாவது ஆண்டவரை எனக்கு முன்னால நீங்க போங்கப்பா, எங்களுக்கு வழியை நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. நாங்க எந்த வழியில போனோம், எப்படி போனோம், எங்கள் வழிகளிலெல்லாம் நீங்க முன்னாடி சென்று எங்களுக்கு அந்த வழியை நீங்க ஆயத்தப்படுத்தி தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? உன் வழிகளில உன்னை காத்து நடத்தி கொண்டு போய் எங்க வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு என்ன செய்வாராம்? சேர்ப்பாராம். அப்போ அதற்கு ஒரு தூதனை நம்மளை என்ன செய்வாராம்? அனுப்புவார். அப்போ எதுக்காக அனுப்புறாரு? நம்மளை காப்பாற்றுகிறதற்கும், நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், நம்மளை பராமரிக்கிறதுக்கும், நம்மளுக்கு போஷிக்கிறதுக்கும் நம்மளை என்ன செய்வார்? ஒரு தூதனை அனுப்புவார். நம்ம ஆதியாகமம் 45:5 வாசி. ஆதியாகமம் 45:5. வேண்டாம், இருக்க வேண்டாம். சீவரச்சனை என்னை முன்னாக அனுப்பினார். பார்த்தீங்களா? அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள், யாக்கோபின் புத்திரர் இந்த யோசேப்பை என்ன செய்தாங்க? பொறாமையினால அவனை என்ன செஞ்சாங்க? குழியில தள்ளி அதுக்கு பிறகு தூக்கி ஒருத்தர்கிட்ட விற்று இன்னொருத்தர்கிட்ட மூணாவது கை மாறி விற்று போட்டாங்க. யோசேப்பை வித்து அவனை என்ன செய்தான்? பார்வோன் என்ன செஞ்சான்? எகிப்துக்கு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு முன்னால ஒரு தூதனை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். என்னத்துக்கு? அங்க உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்காக ஒரு தூதனை உங்களுக்கு முன்னால் நான் என்ன செய்திருவேன்? அனுப்பிடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம செபிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு தூதனை நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் கட்டளை இடுவார். நம்மளுக்கு அந்த இடத்த நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துவார். அங்கே என்ன தேவை இருக்கோ நம்மளுக்கு அது அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியும். ஏன் இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷமும் கூட நம்மளுக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ அவருக்கு தெரியும். இஸ்ரேல் மக்கள் 7 வருஷம் பஞ்சத்தில் மடிந்து போவாங்க. அதுக்கு முன்னாமல் நம்ம யோசேப்பை அங்க கொண்டு என்ன செய்யணும்? சேர்க்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு? யோசேப்பை அப்போ கொண்டு அங்கே கொண்டு சேர்த்துட்டாரு. யார்கிட்ட? பார்வோன்ட்ட. அவன் அடிமையாக தான் போகிறான். அந்த சிறை பிடித்து தான் கொண்டு போகிறாங்க. 30 வெள்ளி காசுக்கு அவன் விற்கப்பட்டான். விலை கொடுத்து வாங்கி கொண்டு போனான். அவனை அங்கே கொண்டு போன இடத்துல கர்த்தர் அவனை என்ன செய்யார்? உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். ஒரு பெரிய அதிபதி அந்த இடத்துல மாற்றினார். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க செய்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறினான். அப்போ கர்த்தர் நம்மளோட இருக்கணும். கண்டிப்பா அவர் நம்மளோட இருந்தா தான் நம்ம காரியங்கள்லாம் என்ன செய்யும்? வாய்க்க செய்யும். அதுல ஒரு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நாவை கூட நம்ம என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது எல்லா காரியங்களையும் அவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? வெற்றி அடை செய்வார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மேலே வைத்திருந்த அன்பு அவருக்கு, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அவர் என்ன செய்தார்? அவங்க மேலே வைத்த அன்பினால இந்த பஞ்சத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டுறக்கூடாது, கண்ணீர் விடிந்துடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி யோசேப்பை முன்னக்கூட்டி என்ன செய்துட்டாரு? எகிப்து தேசத்துக்கு அனுப்பி ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளுக்கும் அதே மாதிரி தான். கர்த்தர் நம்மளுக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி நம்மளுக்கு காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். எந்த இடத்துக்கு போனாலும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் போங்க. எதில் போனாலும் சரி, பிரயாணத்தில் காரில் போனாலும் வண்டியில் போனாலும், இப்போ உள்ள காலங்கள் மோசமான காலங்கள். நம்ம எங்கே புறப்பட்டு எங்கே போய் சேர்றோமோ சேர்றது வரலையும் கர்த்தரோட கிருபை தான். அது அவர் கிருபையாக கொண்டு வந்து நம்மளை என்ன செய்யணும்? சேர்க்கணும். உலகம் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. உலகம் மாய. அவர் வருகை வெகு சீக்கிரம். அதற்குள்ளே நம்மளை எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இங்கே கொஞ்சம் காலம்தான். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? அவர் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அவர் நம்மளோட இருக்கணும். அவர் நம்மளோட இருந்தாதான் நம்மளுக்கு தூதனை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஒரு சில சாட்சின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் இதை தொடர்ந்தேன். நாங்கள் திசைன்விளைக்கு போயிருந்தோம். என் மகா திசைன்விளையில் இருக்க இளையவா அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்களுக்காக ஒரு வீடு நாங்கள் பார்க்க போயிருந்தோம்.
பார்த்துட்டு அதை பேசி எடுத்து முடிக்க நேரம் ஆயிட்டு. மணி 9, 9:30 ஆயிட்டு. பெலிஸ்டா மாப்பிள்ளையும் மூத்தவன் மாப்பிள்ளையும் திசைநிலைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பைக்கில் இருந்து கீழே விழுந்ததுனால காலில் கொஞ்சம் அடிபட்டு அவங்களுக்கு வலி தான். அந்த வலியோடு என்ன செய்யிருந்தாங்க, பெரிய பைக்கில் வர முடியாதுன்னு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ ஸ்கூட்டியில் ராத்திரி பெறப்பட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, என் மகளை சொன்னாங்க, நான் உன்னை பஸ்ஸில் ஏற்றி விட்றேன், நான் மட்டும் பைக்கில்னா வந்துடுவேன், எனக்கு கால் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் 9:30க்கு மேலே ஆகிட்டு. அப்போ பஸ்ஸில் ஆளுக்கு நிறையா இருக்காது, வேண்டாம், அவளை பைக்லேயே நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி நான் காலாந்தரைக்கும் போட்டு உட்காந்துக்கிட்றேன் அப்படி சொல்லி பெறப்பட்டு வந்தாங்க. அங்கேயே 9:30 ஆகிட்டு. அப்போ பெறப்பட்டு நாங்கள் தாண்டி வரும்போது என்ன செய்துட்டு பைக்கில் டயர் வடித்தா 2 வரையும் கர்த்தர் என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். ராத்திரி அந்த நேரம் 10-10:15 இருக்குமா இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நாங்குநேரி தாண்டி வந்தப்பறம் அதில் ஒரு காடு தான். அந்த இடத்துல யார் வருவா காப்பாற்ற, ஆட்டோவோ காரோ எது வந்தாலும் அவங்கள கொண்டு சேர்க்க முடியாது. 2 பேரையும் ஏற்றணும், பைக்கையும் ஏற்றணும். எப்படி கொண்டு சேர்க்க முடியும்? கர்த்தர் அறிவார். என் பிள்ளைகள் இவ்வளவு நேரத்து வர போகிறாங்க, அந்த டயர் வெடிக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு வந்தாலும் நான் எதாவது இன்னும் செய்யணும். கர்த்தர் அவர் அதைத்தான் செய்வார். அப்போ அவர் நம்மளுக்கு முன்னால் போய்கிட்டே இருக்காரு. அதனால தான் அவர் ஒரு வண்டி ஆயத்தப்படுத்தி என்ன செய்தார், அந்த நேரத்தில் அனுப்பினார். ஒரு டெம்போக்காரனை அந்த இடத்துக்கு அனுப்பி அவை இறங்கி வந்து, என்ன சார் இங்கே நிற்கிங்கன்னு, எங்களுக்கு இப்படி பைக்கு டயர் வடிச்சிட்டு அப்படின்னு, யாருங்க சார் நான் உங்களை கொண்டு திருநெல்வேலியில் விட்டுறதேன்னு அவன் ஏற்றி 2 வரையும் ஏற்றி வண்டியை ஏற்றி கரெக்டாக டக்கமலாபுரத்தில் அவங்க வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு அவன் போயிட்டான். அப்போ கர்த்தர் வந்து அவருக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இப்போ டயர் வடிக்க போகுது, நம்ம பிள்ளைகள் நடுக்காட்டில் நிற்கணும், எனக்கும் தெரியாது, அவங்களும் அறியலை. அப்போ கர்த்தர் அறிகிறார், என் பிள்ளைகள் போக போகுது, டயர் வெடிக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், வண்டியை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் கர்த்தர் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடி போய் நம்மளுக்கு எல்லா வழிகளையும் அவர் செவ்வாய்ப்படுத்தி வாய்க்க செய்து தருவார். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார், அதை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். நம்ம காணிக்கைகளையோ நம்ம பொருளாலேயோ நம்ம எதையாவது நம்ம கொடுத்து நம்ம என்ன முடியாது, அவர் அன்பை பெற முடியாது. நம்ம இருதயத்தை தான் அவருக்கு கொடுக்கணும், நன்மை அன்பை தான் அவருக்கு கொடுக்கணும். நம்ம அப்பான்னு அவர் அழைக்கும் போது அவர் உருகிடுவார். கண்டிப்பாக நம்ம எதை கேட்டாலும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை என்ன செய்வார், அவர் செய்வார். அதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிப்போம், ஏசாயா 52:12. புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கார். இப்போ இப்படி அப்போ இந்த முன்னாடி மட்டும் அவர் என்ன செய்யலையாம், போகலையாம், பின்னாடியும் நம்மளை என்ன செய்வாராம், பாதுகாத்து கொள்வாராம். அதுதான் அவனுக்கு பின்னாடியே வண்டி அவர் என்ன செய்தார், அனுப்பி கொடுத்தார். நம்மளுக்கு நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் ஏன் பின்னாடி வாங்க மக்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, அவர் போகலை. நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய கூட்டிகிட்டு போகும்போது, நான் முன்னாடி போகிறேன் பிள்ளைகளா நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லி ஒரு இருட்டுக்குள்ளேயோ ஒரு வழி தெரியாத இடத்துலையோ நம்ம முன்னாடி போய்கிட்டு நம்ம பிள்ளைகளை பின்னாடி வாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், கூட்டிகிட்டு போவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் முன்னாடியும் போவேன், உங்கள் பின்னாடியும் நின்று நான் என்ன செய்வேன், உங்களை பாதுகாத்து கொள்வேன்னு சொல்கிறாரு. இந்த வருஷம் நம்மளுக்கு இப்போ தான் தொடங்கியிருக்கு, ஜனவரி மாதத்துக்குள்ளே இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் இன்னும் 11 மாதம் கிடக்கணும். இந்த 11 மாதமும் அவர் நம்மளை முன்னாடியும் பாதுகாக்கணும், பின்னாடியும் பாதுகாக்கணும். கர்த்தர் நம்மளோட இருந்தால் நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். இப்போ அந்த முன்னாடியும் பின்னாடியும் என்ன செய்வார், தூதனை விட்டு நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். நம்ம யாத்திராகமம் 14:19 வாசிக்கும்போது வாசிங்க, 14:19 யாத்திராகமும் 14:19 யாத்திராகமும் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. பாருங்க, இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்துல இருந்து மோசே அழைச்சிட்டு வராரு.
இஸ்ரவேல் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள், யாக்கோபின் புத்திரர். அப்போ ரொம்ப அடிமைத்தனத்தில் இருந்தோடனே கர்த்தர் அவங்களுக்காக அவர்களை நினைத்தருளினார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் ஆணையிட்டு கொடுத்திருந்தார், உமது பிள்ளை உன் ஜனங்களை நான் என்ன செய்வேன், அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி ஆணையிட்டு கானான் தேசத்துக்குள்ள அவங்கள நான் என்ன செய்வேன், கொண்டு சேர்த்துருவேன் அவருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். அந்த ஆணையை அவர் என்ன செய்தார், நினைத்தருளி அங்கேருந்து மோசையின் மூலம் என்ன செய்தார், இஸ்ரேல் மக்களை கடத்தி கொண்டு வராரு. அப்போ அந்த அப்பா இவ்வளோ கஷ்டத்திலே நாங்கள் என்ன செய்துட்டோம், மீட்டு வந்துட்டாரு. கர்த்தர் எங்களை என்ன செய்தாரு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விலைக்கு எங்களை கொண்டு போகிறேன்னு சந்தோஷத்தோடு இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, கடந்து வராங்க. இங்கே வரும்போது செங்கடல் அவங்களுக்கு எதிர்த்தால நிற்குது, முன்னாடி போக முடியாது. செங்கடல் பெரிய ஒரு கடல் நிற்கி, பின்னாடி செய்தி ஓடிடலான்னு சொன்னால் பின்னாடி பார்வோன் என்ன செஞ்சுட்டான், துரத்திட்டு வந்துட்டான். அந்த சைடு மலை இந்த சைடு மலை, எந்த பக்கமும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, எந்த பக்கமும் போக முடியாத நடு வழியில் நின்று மோசைக்கு விரோதமாக அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களை நீர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீரு, நாங்கள் இந்த இடத்துல சாக போகிறோமே அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், என்கிட்ட ஏன் நீ முறையிடுற, அவன் கோலை நீட்டு அப்படி சொல்லுவார். மோசை கரத்தில் இருந்த கோலை நீட்டும் போது செங்கடல் என்ன செய்துச்சு, ரெண்டா பிளந்து. முன்னாடி போன தூதன் அந்த ரெண்டா செங்கடலை பிளக்க செய்துட்டு அவர் பட்டு பின்னாடி வந்துட்டார். பின்னாடி வந்து பார்வோன் சேனைகளை என்ன செய்தார், அந்த கடலுக்குள்ளே என்ன செய்தார், அமிழ்த்து போட்டார். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி போய் நம்மளுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பார், எல்லா தடைகளையும் உடைச்சி நம்ம முன்னாடி கூட்டிகிட்டு போவார். பின்னாடி நின்று நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். பின்னாடி எந்த ஒரு கஞ்சலமோ எந்த ஆபத்தும் எந்த கனிகளும் வராதபடி நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். அப்போ அந்த பார்வோன் கரத்தில் இருந்து என்ன செய்தார், மீட்டு கொண்டார். செங்கடலையும் வந்து அவரை என்ன செய்வார், வழி கொடுத்து ஆண்டவர் மீட்டு எடுத்து என்ன செய்துட்டார், கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி தான் நம்மளையும் என்ன செய்வார் கர்த்தர், ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துல நம்மளை தலையை உயர்த்தி கண்டிப்பாக தடைகளை நீக்கி கொண்டு வந்து நம்மளை என்ன செய்வார், கரை சேர்ப்பார். இன்னொரு வசனம் வாசிப்போம், ஏசாயா 45 எடுங்க, எல்லாரும் எடுங்க. பைபிள் வச்சுருக்கவங்க எல்லாருமே எடுங்க, பைபிள் கையில் வச்சுருக்கவங்க எல்லாருமே எடுங்க. நான் வாசிக்கிறேன், எடுத்துட்டிங்களா? நான் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, இன்னைக்கு நம்ம வலது கரத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கார், பிடித்திருக்கார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்களையும் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் வாலி பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உன் வலது கரத்தை நான் பிடித்து கொண்டு நான் உனக்கு முன்னே சென்று என்ன செய்வேன், கோணலானவைகளை செவைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை என்ன செய்திருக்கேன், பிடிச்சிருக்கேன். நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நீ என்ன செய்யாத, ஒன்றுக்கும் கலங்காத. உன் வலது கரத்தை நான் என்ன செய்தேன், பிடிச்சுக்கிட்டேன். நீ எங்கேயும் அசைக்க முடியாது, உன்னை என் கையிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. என் கரத்துக்குள்ள நான் என்ன செய்திருக்கேன், வச்சிருக்கேன். அதனால் உனக்கு முன்னே நான் சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வாய்ப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். 3வது வசனம் சொல்கிறார் பாருங்க, எல்லாரும் வசனத்தை நீ என் கூட சேர்ந்து வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்துக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிந்து கொள்ளும்படி வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிந்து கொள்ளும்படி. பாருங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை என்ன செய்திருப்பாங்க, தூசியாக நினைப்பாங்க, குப்பையாக நினைப்பாங்க. இவங்க பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர் ஆண்டவர் நீ ஓடுறாங்க, என்னத்தை கண்டாங்க, கஷ்டம்தான், பாடுதான், வியாதி தான், வேதனை தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அங்கே வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, எல்லாரும் நிந்திக்கட்டும், எல்லாரும் உங்களை தூசிக்கட்டும், எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக வரட்டும், ஆனால் ஏற்ற நேரத்தில் அவர் என்ன சொல்வார், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி அவங்களுக்கு முன்னாடி. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிங்க, வாசிக்க தெரிஞ்சு எல்லாரும் வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒடிப்பேத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் தெரிந்து கொண்ட அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை என்ன செய்தேன், தரித்தேன். அப்போ எதற்காக நம்மளுக்கு முன்னாடி கடந்து போகிறார் அவர்,
நம்மளுக்கு என்ன செய்வார்? ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைச்சு கிடக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் நம்மளுக்கு அவர் என்ன செய்வார்? தருவார். அதுக்கு தான் நம்மளுக்கு முன்னாடி அவர் என்ன செய்துகிட்டு இருக்காரு? பெய்கிட்டு இருக்காரு. பாருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்போ இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு ஒத்து போகுதா? நம்மளை உயர்த்தணும். அவர் நம்மளுக்கு முன்னாடி கடந்து போகிறார். இந்த வசனத்துப்படி, இந்த ஏசாயா 45:4 வசனத்தின்படி நம்மளுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு தலையும் என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். அவர் நம்ம வலது கரத்தை பிடிச்சிட்டாரு, கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கேன், நீ என் கரத்தை பிடிச்சா நீ விட்டுருவே. என்னைக்காவது ஒரு நாள் பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது, உன்னை நெருக்கும் போது என் கையை விட்டுட்டு நீ ஓடி போயிடுவா. நான் உன் கரத்தை என்ன செய்துக்கிட்டேன்? பிடிச்சுக்கிட்டேன். உன் கரத்தை நான் இறுக பிடிச்சிருக்கேன். உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? யார் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். பிசாசு கையில் விட்டு கொடுக்க மாட்டேன். வியாதியில் விட்டு கொடுக்க மாட்டேன். பிரச்சனைகளை விட்டு கொடுக்க மாட்டேன். போராட்டங்களில் விட்டு கொடுக்க மாட்டேன். தரித்திரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். இருக்கும், தரித்திரம் இருந்த மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை வந்த மாதிரி தான் இருக்கும், போராட்டங்கள் வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலையும் இருந்து நம்மளை என்ன செய்வா? தூக்கி எடுத்து கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களை எல்லாம் உங்களை தந்து இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் கண்டிப்பாக அந்த குப்பையிலிருந்து உங்களை குப்பையில் கிடக்கிற உங்களை அப்படி தானே நினைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, சொக்காரங்க, ஏன் பொல்லாத சத்ருவும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க விழுந்துட்டாங்க, இவங்க எழுந்திருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த சத்ரு வெக்கப்பட்டு போவான். அவன் என்ன செய்வான்? தலைகவுந்து போயிடுவான். என் தேவனாய் கர்த்தர் நானே என்று அறிந்து கொள்ளும்படி அவர் இந்த காரியங்களெல்லாம் அவர் நம்மளுக்கு செய்ய போகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் செய்து நம்மளை என்ன செய்வார்? வழிகாட்டுவார். அவர் சாட்சி சொல்லிட்டு வாடி முடிக்கிறேன். எனக்கு இந்த குறுக்கில் ஒரு கட்டி வந்திருந்து, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் ஆகிட்டு, போன மாதம் வந்திருக்கும் போதெல்லாம் பெரிய புண்ணாக இருந்துச்சு, பெரிய ஓன் இருந்துங்க. மகேஷ் பார்த்துட்டு சொன்னா, எம்மாடி எந்த ஆபரேஷன் இருக்குள்ளே ஓன் இருக்குது, முதுகெலும்பு தெரிகிற அளவுக்கு தெரியுதாச்சு அத்தே அப்படின்னு சொன்னான். அப்போது அப்படி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கட்டி எடுத்திருந்தார், எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு கட்டி எடுத்துட்டார். அப்போ அது தச்சிருந்தார். ஆனால் என்ன செய்துட்டு அதில் நீர் வடிஞ்ச உடனே அவர் அந்த பார்த்துருக்கலாம். அந்த நம்ம நேரம் அப்படி கர்த்தர் இதில் மகிமைப்படணும், அவர் நாம மகிமைப்பட தான் எல்லா காரியத்திலையும் அவர் நாம மகிமைப்படுறதுக்கு தான் எதையும் செய்வாரே தவிர வேற எதுக்கும் கிடையாது. அப்போ அதில் நீர் வடிஞ்ச உடனே அவர் 12 நாள் கழிச்சு தான் அந்த தையலை வெட்டினார். தையலை வெட்டின உடனே அது 2 என்ன செஞ்சுட்டு பிரிஞ்சு சரி. அவர் மருந்து நாள் பிரிஞ்ச அன்னைக்கு அவர் மருந்து வச்சு எனக்கு என்ன செய்யலை? பஞ்சு வச்சு கெட்டியே விடலை, அப்படி விட்டுட்டார். நான் அதோட தான் இங்கேயும் வந்திருந்தேன், பஞ்சு வச்சுலாம் கெட்டிகிட்டே வரல. பஸ்ஸில் வர்றதுக்கு பயந்து தான் வந்தேன். அதில் பிறகு நீர் வடிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆஸ்பத்திரி மருந்து வச்சு விட்டார். பிறகு அந்த லேடிஸ் அம்மாட்ட போன பிறகு அவங்க என்ன செய்தாங்க? டாக்டர் சத்தம் போட்டு, நீங்கள் இனி பீஸ் வாங்காதாங்க, நீங்கள் அவங்களுக்கு சரி பண்ணி விடுங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு தான் நல்ல சுரண்டி எடுத்து பிடிச்சிட்டு மருந்து வச்சு விட்டார். 1 மாதம் ஆகி அது பொருந்தவே இல்லை. கை வச்சு அந்த கையை வச்சுட்டு இப்படி எடுத்துடலாம், அவ்வளோ பள்ளம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாரோட ஜெபமும் இருந்தானே, எல்லாரும் எனக்காக ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஆன்லைனில் ப்ரேயரு, ஒரு அம்மா 4 மாடிக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொன்னேன், உங்களுக்காக நான் ப்ரேயர் எழுதி போட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படி ஆன்லைனில் இருக்கவங்க இப்படி நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்வார்னு சொல்லி. அப்போ சனிக்கிழமை நான் வந்து இப்படி பார்க்க அது விரிஞ்சு இருக்குது. நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பரப்பாடி ஆஸ்பத்திரிக்கு வந்துடணும், இனி இங்கே வந்து இந்த தொடையில் உள்ள சதையை எடுத்து போட்டு அதை பொருத்திட சொல்லணும்னு என் மகட்ட சொன்னேன். அவளும் அம்மா நீங்கள் போங்கம்மா அப்படி சொல்லிட்டா. எங்கள் அக்காளுக்குலாம் தெரிஞ்ச டாக்டர்னு அப்போ பேசி அவர் ஏதாவது சொல்லுவார், வந்துடணும்னு சொல்லி தான் ஞாயிற்றுக்கிழமை நான் நினச்சேன். அப்போ இன்னொரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னை வந்து 4 மாடியில் நாங்கள் முகாமுக்கு போவோம், அதில் ஃப்ரெண்டு அவங்க வந்து படிப்பறிவு கிடையாது, நான் படிப்பே கிடையாது, படிக்கவே இல்லை, பைபிளே தெரியாது. அவங்க நான் என் கூட இருந்து என்கிட்ட தான் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்ற நேரத்தில் அவர் கொடுக்குற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். அந்த அம்மா படிப்பறிவு தான் இல்லை, ஆனால் என்கிட்ட அவங்க கடிந்து கொள்ளுறாங்க. என்னம்மா உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஏன் பொருந்தலை மாதி ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்கிறீங்க? பண்ணாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினாங்க. அதான் ஏற்ற நேரத்தில் வைக்கிற
பழம், அந்த பொற்பழம். அப்போ அந்த விசுவாசம் என்ன செஞ்சு எனக்குள்ளே வந்துச்சு. எங்கள் சகோதரிக்கு ஃபோன் பண்ணேன், அவன் அழுகிறா, நான் உனக்காக கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அடுத்த மாதம் இங்கே வரும்போது அதில் நான் தழும்பை தான் பார்க்கணும், அதில் காயம் இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளுக்காக எத்தனை பேர் போராடி செபிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டார், அவ்வளோ கண்ணீரை கேட்டார். கர்த்தர் கண்டிப்பாக இந்த நாளையில் நான் மருந்து கூட வைக்கல, எனக்கு வலி இல்லை, திரும்பி படுக்கேன், மலர்ந்து படுக்கேன், எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்துட்டார். உண்மையிலே ரொம்ப நல்ல அழகாக பொருந்துட்டு இப்போ வலி வேதனைகள் எதுவுமே இல்லை. கர்த்தர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நாம மகிமைப்படதான் எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு செய்வாரே தவிர அவர் நாமம் தூசிக்கப்பட எதையுமே செய்ய மாட்டார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி செல்லுகிறார். நம்மளுக்கு இந்த வசனத்தை படி, இந்த ஏசாயா 45:4 படி நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த வருஷம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் சொல்லி, இந்த வசனத்தையும் சொல்லி, அப்பா நீங்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, என் கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அலையில் நம்ம நடந்து போனால் கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி என்ன செய்தார்? சென்று பார்வோன் மக்கள், இஸ்ரேல் மக்கள் கடந்து வரும்போது அப்படிதான் அவர் முன்னே கடந்து சென்றார். அந்த கடல் அவர்களை என்ன செய்யல? அமிழ்த்து போடலை. அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார்? வழி நடத்தி சொல்வார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதம் தர முடியா ஊழியக்காரமாக வந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா நீ கர்த்தாவே அருமையான நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து செல்கிறீங்கப்பா. மனுஷனால் ஆண்டவரே நீர் கடந்து செல்கிறீர் ஐயா. எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளதான்ப்பா நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்ன காரியமெல்லாம் அவங்களுக்கு தடைபட்டு போயிருக்கிறதோ, ஆவியானவர் செங்கடலை பிளந்தீரே, என் தேவன் தடைகளை உடைங்கய்யா, உடைங்கப்பா, உடைத்து கர்த்தாவே ஏற்ற நேரத்தில் ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயாப்பா, ஹல்லேலூயா. என் தேவன் இரக்கம் செய்வீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாதுன்னு சொன்னீங்களப்பா. என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு பேரக்கூடாதே ராஜா. அப்பா அந்த மந்தையில் உள்ள ஆத்துமாக்கள், இந்த மந்தையில் உள்ள ஆடுகள் வெட்கப்பட்டு பெயரக்கூடாது
கூடாது ராஜா. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து அநேக ஜனங்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் என் தேவன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமுக்கு சொன்னீரே, நீர் யாரை ஆசீர்வதிப்பியோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கண்டு ராஜா என் தேவன் ஐயா, நான் அப்பா எசையா 45:4 வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. எதுலெல்லாம் ஆசீர்வாத குறைவா இருக்காங்களோ அதுல என் தேவன் ஒரு செழிப்பை கட்டளையிடுங்கப்பா, செழிப்பை கொடுங்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும், கற்பத்தின் கனி கிடைக்க உதவி செய்வீராக ராஜா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. படிப்புல மந்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் படிப்பை கொடுங்க ராஜா. படிக்க விடாம வருகிற தடைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. செபிக்க முடியாதபடி வருகிற தடைகள் மாறட்டும். ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் என் தேவன் அதிகாலையில் எழுப்பிடுங்கப்பா, செபிக்க வைங்கப்பா, உம்மை துதிக்க வைங்கப்பா. அதுல தானப்பா நீங்க பிரியப்படுறீங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவள் என்னை கண்டுகொள்வீர்னு சொல்லியிருக்கீங்களப்பா. அதிகாலையில் உம்மை தேடி கண்டுகொள்ளட்டும் ராஜா. அவங்க பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, பெற்றோருக்காக திறப்பில் நின்று செபிக்கத்தக்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியங்கள் பெருகணும் ஐயா, பெருகணும் ராஜா. என் தேவன் இந்த இடத்துல நீங்க உங்க அநாதி தீர்மானத்தின்படி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க ராஜா. மும்பை பட்டணத்திலே உனக்கு ஒரு கூட்ட ஆத்மாக்களை தருவேன்னு சொல்லி அவளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்பி வச்சிங்கப்பா. கொடுங்க ராஜா, கொடுங்க ராஜா. எதனால இந்த சபையை பெரிதா கட்டுறீங்கப்பா? உங்க சித்த ராஜா. சபை நிறைஞ்ச ஆத்மாக்கள் வரணும், எங்கள் கண்கள் காணணும். என் தேவன் யோபு சொன்னது போல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்கள் காணணும். ஆமென். ஆண்கள் பகுதியை நிரப்புங்க, பெண்கள் பகுதியை நிரப்புங்க. மந்தை பெருகிறது போல என் ஜனங்களை பெருக செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா ராஜா. ஒரு ஆத்மா கூட கர்த்தாவே, ஹல்லேலூயா, நீ கொண்டு போய் சேர்க்கிற ஸ்தலத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. ஆமென் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். பாடிமையும் கூட கர்த்தாவே உங்க கருத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகள் கர்த்தாவே நீங்க பேசியிருக்கீங்க, அது எங்களுக்கு எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும்ப்பா. நல்லா இருக்குன்னு இல்லை சப்பா, யாரும் நல்லா இருந்து வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொல்லணும் ராஜா. இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்து இந்த வார்த்தையை நான் பிடித்து செபிப்பேன்னு சொல்லணும் ஐயா. இந்த வார்த்தைகள் கர்த்தாவை அங்கே இருதயத்தில் மெலனா ஊனட்டும் தகப்பனே. பிசாசவன் அதை பறித்து போடக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. ஸ்ட்ராங் அந்த விதை கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தாயாருக்காக ஒரு செவமனும் ஆண்டவரே அடுத்த மாதம் செய்தி ஆண்டவரே அவங்க கொண்டு வந்து கொடுக்கத்தக்க அவங்க பிரயாணத்தில் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கர்த்தருடைய நாமம் இன்னும் மகிமைப்பட்டு இன்னும் ஆண்டவரே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் பேரம்பேத்திகளையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் இந்த ஊழியத்துக்காக செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோக ஆசீர்வாதத்தையும் பூலோக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து இந்த நாட்களை ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே இந்த ஆலயம் நிரம்பி ஆண்டவரே எல்லாருடைய கரமும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்திலையும் இந்த ஆலயம் நிறைய இவ்வளோ ஆத்துமக்களை பரலோக ராஜ்யத்திலையும் பரிசுத்தரை சொல்லத்தக்க ஒவ்வொருத்தருக்கும் ஜவாபினால நிரப்பி ஆத்மா பாரத்தை கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. 1ஆம் தேதி ஆசீர்வாத கூட்டத்துக்காக செவிங்க. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதுவும் ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. 2வது சனிக்கிழமை கூட்டத்துக்காக செவிங்க. கர்த்தர் அதிலே மகிமைப்படணும். இந்த நாட்களை வீடு சந்திக்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்லேயும் கர்த்தர் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய இந்த புது வருஷத்தில் இந்த நாட்களை தான் போகிறோம். கர்த்தர் அதில் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். செவிக்கிற மக்கள், தாங்குகிற மக்கள், கண்ணீர் வடிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாட்கள் ஒவ்வொரு பிரயாணத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆகாரத்தில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உளமே பரிசுநாம ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் 1ஆம் தேதி கூட்டத்துக்கு வாங்க, 2வது சனிக்கிழமை கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுவார்.